ரேடாருக்கு தெரியாமல் டெம்கி ஒடுக்கும் ஏவுகணை. பட்டனை தட்டினால் உலகமே காலி. பட்டியலில் இந்தியாவும் இருக்கு. RS-28 சர்மத். ரஷ்யாவின் இந்த ஏவுகணைக்கு சாத்தான் 2 என்ற பயங்கரமான சொல்லப்படும் பெயர் உண்டு. இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் ஒன்றாகும். சுமார் 18,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. இது ஒரே நேரத்தில் 15 அணு ஆயுதங்களையோ அல்லது அதிவேக ஹைப்பர்சோனிக் வாகனங்களையோ சுமந்து செல்ல முடியும். TF-41 சீனாவின் ஆயுதக்கிடங்கில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மேம்படுத்தப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இதுதான். சுமார் 15,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இது துல்லியமாக தாக்கும். இது ஒரு வாகனத்தில் வைத்து எடுத்துச் செல்லக்கூடிய ஏவுகணை. அதனால் எதிரி நாடுகளின் செயற்கைக்கோள்களையோ அல்லது ரேடார்களையோ இது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ட்ரைடன்ட் 2 D5 இது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஒரு அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். அமெரிக்க கடற்படை மற்றும் பிரிட்டன் ராயல் கடற்படை ஆகிய 2 நாடுகளிலும் இதை பயன்படுத்துகிறது. இது ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படுவதால் எதிரிகள் இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். RS-24 யாஸ் ரஷ்யாவின் மற்றொரு பலமான ஆயுதமாக இது நவீனமயமாக்கப்பட்ட கண்விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இது பல அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டது. இது நிலத்தடி தளங்களில் இருந்தும் நகரும் வாகனங்களிலிருந்தும் ஏவப்படலாம். இதனால் எதிரி நாடுகள் இந்த ஏவுகணையில் இருக்கும் இடத்தை அழிப்பது மிகவும் கடினமாகும். LGM-30G மினிட்மேன் 3 இது அமெரிக்காவின் அணு ஆயுத முக்கோண கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். சுமார் 13,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மின்னல் வேகத்தில் தாக்கும் திறன் கொண்டது. இது ஒரே நேரத்தில் 3 அணுக்கரு முனைகளை சுமந்து செல்லும் வல்லமை பெற்றது. அடுத்ததாக அக்னிவி. இந்தியாவின் மிக நீண்ட தூரம் பாயும் ஏவுகணையாக அக்னிவி நம் நாட்டின் பாதுகாப்பு படையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல். இது 5,000 முதல் 8,000 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. இது ஒரு வாகனத்தில் வைத்து எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணை. அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக கொண்டு சென்று ஏவ முடியும்.